வருஷமாக தெரியும் ரேடியோவில் இருந்து. நான் மியூசிக் பண்ணுவேங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். லேட்டராக அவங்களோட தடயம்னு ஒரு ஷார்ட்க்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தேன். பேரலாக அவங்க வந்து ஆஸ் அ ரைட்டராக லிரிசிஸ்டாக அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் லிரிசிஸ்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா இன் எனி க்ரைட்டீரியா அவங்க வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லாருமே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டேரக்டர்ஸ். ஸோ இன் சம்வேர் நான் மியூசிக் பண்ணால் அவங்களுக்கு இந்த இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வெரி ரேர் ஆக்சுவலாக. இது வந்து ஸோ மியூசிக்காக அவங்க எம்எல்எஸ்க்கு ட்ரஸ்ட்டை நான் மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்ரூவ் பண்ண ஜே ஸ்டுடியோஸ் ஜெசு சுந்தரமாறன் சார், தேங்க்ஸ் எல்லாம். ஒர்க் பற்றி சொல்லும்போது ரொம்ப சின்சியராக இந்த மூவி ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி தமயந்தி மேடம் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், எதுலேயுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 99% முடிச்சிட்டோம், எல்லாமே கேட்டாங்க, எல்லாமே ஃபைனலாக லாக் பண்ணுற ஸ்டேஜ். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதில் வந்து அவங்களுக்கு காலில் வந்து ஒரு லிகமெண்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆல்ரெடி எல்லாமே கேட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபைனலி அவங்க வந்து இல்லை ஒரு 2-3 days கழிச்சு வந்து கால் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ஓரளவு நடக்க முடியுது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஒரு நான் என்னோட ஒர்க்கிங் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 5 minutes ஏறி வராங்க. ஏறி வந்து உட்காந்து, ஸோ அது ஒரு டைம் மட்டும் இல்லை, 2-3 times அந்த மாதிரி ஒரு ரிவிஷன்ஸ்க்காக வர வேண்டியதாக போச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்டுடியோ மாடல்ஸில் கேட்டு தான் நான் அதை வந்து லாக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்க கிடைச்ச ரிசோர்ஸில் அவங்க எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணல. அண்ட் தென் மூவி வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு காதல் இல்லாத ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹாரர் ஃபீல் இருக்கும், ஆனால் ஒரு பேயோ ஒரு பயமுத்துற மாதிரி அந்த மாதிரி எலிமெண்ட் ஒரு கோஸ்ட் மூவியில் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் அந்த எமோஷன் இருக்கும். ஒரு த்ரில்லர் மூவிக்குரிய ஃபீலும் இருக்கும், ஆனால் ரெகுலராக நம்ம பார்க்குற ஒரு காப்போ இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப் அந்த மாதிரி இருக்காது, ஆனால் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சீன்ஸை நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அதை அப்படியே கன்வே பண்ணுற முடியும். ஆனால் இது எல்லாமே மல்டிபிள் லேயர்ஸாக ஒரு ஹிடனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்படுச்சு. ஸோ அதை எல்லாரும் சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். நான் கொஞ்சம் பேர் தான் மீட் பண்ணியிருக்கேன், எனக்கு தான் நிறைய பேர் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். எடிட்டர் பிரவீன், கார்த்திக், கேமராமேன், எக்ஸ்ட்ரானரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அமேசிங்காக இருக்குது. அண்ட் தென் டு ஆல் தி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் பாருங்க, நிச்சயமா ஒரு சோல்ஃபுல் கனெக்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ். வணக்கம். இந்த படம் காயல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு மேடம் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கூட அந்த தடயம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் இந்த படம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸே வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படம் பண்ணலாம், பட் சில படங்கள் வந்துட்டு ரொம்ப கண்டென்ட்டாக சோல்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஸோ அந்த நேர்மையான ஒரு படம் இது. ஏன்னா ஒரு படத்துக்கு ரைட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ரைட்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாமல். அது எடிட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது, கரெக்டாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். ஸோ அந்த கதையை குழப்பம் இல்லாமல் அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டைரக்டர் அண்ட் டீம். ஸோ ஜேசு சாருக்கு வந்துட்டு பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த படத்தை அவர் வந்துட்டு முதல் படமாக எடுத்து நேர்லேயே மீட் பண்ணாமல்
இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜே ஸ்டுடியோஸில் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நன்றி. சாரி தேங்க்யூ. நன்றி சார். மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஆடியோ லான்ச் நடக்கின்றது. ஒரு நல்ல நல்ல மாலை, ஒரு வெக்கைக்கும் அந்த குழுவுக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை. அதுல இந்த ஆய கலைகள் 64, அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்தி அவர்கள். ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒண்ணு தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள். ஆனா பல காரியம் செஞ்சால் அது சரியா வராது அப்படிங்கிற ஒரு பொது புத்தி, பொது கருத்து ஒன்று உண்டு. ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத தமயந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வேர்ந்து உண்டு. அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது. நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொரு ஆள் ரொம்ப கச்சிதமா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வரும் அல்லவா, அந்த மரியாதை. இந்த ஓவியர்னு சொல்லிட்டேன்ல, ஒரு 5 வரியில ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பாக்குறேன். ஒரு பெரிய நாடு, பெரிய தேவாலயம், அந்த ஒரு ஓவியர், இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில தமயந்தினோட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 60 அடி உயரம் 70 அடி உயரத்துல இருக்கு. அதுல எல்லாம் அந்த தேவாலயத்துல பல விதமான ஓவியங்கள், அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரையலாம். பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் குவிய போறானுங்க. நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் இந்த ஓவியர் அவங்க பெரிய பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான். நடக்கிற காரியமா? எத்தனை பேர் வந்துட்டாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்க, பார்த்தே தரணுங்கிறப்ப இல்ல, ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன், அது காயறதுக்கு 2 நாள் கழிச்சு எங்கேயா ஓவியம் அந்த அந்த மூலையில கையை காமிச்சிருக்கான், கண்ணே தெரியல. அந்த விதானம்னு சொல்லுவாங்கல்ல, ரூஃபே தெரியலையா, அங்க ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணோம்னு அந்த ஓவியம் சொன்னா எனக்கு தெரியும்னு சொன்னான். இத நான் போற போக்கில் சொன்னா கூட இதை படிக்கும்போது அந்த கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டாரு. என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வவ்வால் கூட அதை பாத்துருமில்ல, பிறந்து போகும்போது அங்க ஒரு தப்பு இருக்கு, அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல. அதனால அந்த ஓவியருக்கு தமயந்தினோட பேர் வச்சிடலாம். இந்த இதுல எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும். பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு 2 தொடர்பு. ஒன்று இயக்குனர் தமயந்தி, இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின். அது ஜஸ்டின் நம்ம சொன்னோம்னா பிரச்சனை இல்லாம போயிடும் பாத்தீங்களா. அது பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டா சொல்லுவேன். அதுல அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்துலயுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்தபட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் பிலிம் கிடைக்கும். அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம், எங்கெல்லாம் விலகுகிறோம், ஒருவேளை விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நானும் படம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாதோ, சொல்லுவோமே, இப்ப என்ன இருப்பது, எவ்வளவோ சொல்றோம். அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து செல்லும் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நம்ம எடிட்டர் கேட்டுக்கொண்டதை போல இந்த மாதிரி சின்ன படமா நல்ல நல்ல படமா நிறைய வரட்டும். அதற்கு ஜே ஸ்டுடியோஸ் ஒரு தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியா தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கல, நான் ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கல. ஆனால் அப்போ ஒரு நாள் இவங்களும் என்னோட ஃபியான்சே, எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர், அவங்க 2 பேரும் கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமா ஆயிடுச்சு, ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகா எனக்கு எடுத்து சொல்லி, நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளவு அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ள நான் அப்படிதான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்றதே ஒரு
பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னா எப்படி அப்படியே கேட்கும் இல்லையா, கண்ணு அசைக்காம அவ்வளோ அழகா சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேல ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ள வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணா கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாமா சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ லிங்கேஷ் அது பாரு அன்னைக்கு அக்கா சொன்னாங்கல்ல அது மாதிரி பண்ணு கம்ஃபர்டபுளா இரு சொல்லிட்டு என்னை கைத்தாங்களா கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. இப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவாரு. மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி எனக்கு கண்ணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு சீன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க, ரொம்ப எமோஷனல் ஒரு சீனு. அப்போ ஸ்வாகத்தா உன்னோட கண்ணிலே நீ வந்து நிறைய கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்றது, ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்றது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம் ஷீஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறைய நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி ஐசக் டாடி நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir, thank you so much. எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார் தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கலை. நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார் தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ரொம்ப மெமரபிளாக ஒரு விஷயம் நடந்தது. அது நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்னைக்கு தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வரலையும் எங்கள் அப்பாவுக்கு அப்பா என்னோட அப்பாவும் 2 பேரும் மதுரை தான். நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் மெஜுரா கோட்ஸ்ல போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். ஸோ இது வந்து எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க இவர் வேற மாதிரி ஜீனியஸ், கிரியேட்டிவ் ஜீனியஸ். எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு. எங்க அப்பா எனக்கு பிறந்த நாள்ல இருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடன்ல காமிப்பாரு, அவரோட படங்கள் காமிப்பாரு. அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி நீ சினிமால போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனா இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி வளர்த்தாரு. எங்க அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி எங்களை பார்க்கல. இத்தனை வருஷத்துல நான் தான் பார்த்திருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸ்ல படிச்ச டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடைச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷ்ல இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த இவெண்ட்டுக்கு இம்மீடியட்டா கிளம்பி ஐ கேம் ஆல் தி வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க. உங்களோட எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தட்ஸ் ஆல். பை. தேங்க்யூ. பிரிஞ்சாலே போதும் என் போர்வையோ உனையே கேட்கோ,
சடுகுடு ஆட்டம் தொட தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா ஒன்ன திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுற கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சேர்த்தாயடா சேர்த்தாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாருக்கும் நன்றி. மீடியா என்னோட நான் ரொம்ப 14 வயசு பொண்ணா இருக்கும் போதுலேருந்து என்னோட முதல் பாட்டுலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஃபிலிம்ஸில் இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. பட் கீப் சப்போர்ட்டிங். காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதுல தமயந்தி அக்காவோட வாழ்க்கை தான் அந்த கதையில பியூட்டிஃபுல்லா ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு சின்ன படங்களுக்கு கொடுத்து அது பெரிய படங்களா பெரிய வெற்றி படங்களா ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயமாயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் ரொம்ப அழகா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவுமே அதை சொல்லி இருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய இது நான் கேக்குற தமிழ் இல்லையே, வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே, ரொம்ப போயட்டிக்கா ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பா நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இங்க எல்லாரும் பேசினதுக்கு கண்ணுபடாம இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினைச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களெல்லாம் பாக்குறதுக்கு, நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்க நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமா நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் தமயந்தி இது எப்ப பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டா மைண்ட்ல வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சு, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள் கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ள இருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அவங்க பிலிமை பாக்குற விதமாகட்டும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்குதான் ப்ரொடியூசரை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். போன்ல மெசேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்க பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தது. சோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்றதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா ஜே ஸ்டுடியோஸ் இங்க நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பத்தி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்றேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே ஆக்டர்ஸ், ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்க எல்லாம் நம்ம டிராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்ல எல்லாரும் ஒர்க் பண்றதுன்னு. அந்த வீட்ல அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்ல வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸா மியூச்சுவலா அங்கங்க ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, என்ன சொல்றது, ஆக்டிவா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தான்.
கேமரா முன்னாடி நிக்கிறது. பிகாஸ் அங்க ஃபுல்லா சார்ஜ்டா எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்னதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ் இப்போ ட்ரெய்லர்ல எல்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்துல. அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார் பிரவீன் சார், நாங்கெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்க மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டா நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸா இருந்தாலும் ரவி சார் அண்ட் தமயந்தி மேம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்பதான் பாட்டு நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்ப நோட்டீஸ் பண்ணப்ப நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலன்னு இப்பதான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷனலாவும் மியூசிக்கலாவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்ல அந்த படத்துல எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டரா மாத்துறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்க எல்லாரும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி இருந்தது என்னோட கரியர்ல உங்க சப்போர்ட்னாலதான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாக்கு வர முடிஞ்சது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்க ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால உங்க சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இருக்கும் எங்க கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறைய 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 ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா, ரொம்ப நல்லா அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. அது ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்க ரொம்ப நேரமா நின்று இருக்கீங்க. சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் ஒரு சோஷியல் காஸ் கமிட் ஆகியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. அதனால இது பண்ணதுல எனக்கு ரொம்ப இதில் பார்த்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஸ்பெஷலி மீடியாவோட சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் சுச்சுவேஷனில் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் மேலே வர முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இன்னும் இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கொடுக்கணும். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து யோசிச்சு பாருங்களேன், பீச் ஓரமாகவே போச்சு. நம்ம வந்து எங்கன்னா பிக்னிக் போனோம், டூர் போனோம் அப்படின்னு யோசிச்சோம்னா பீச்சு அந்த மாதிரி இடங்களாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களாகவே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல்லாகவே இந்த படம் ஃபுல்லாகவே அப்படியே ட்ராவல் பண்ணியே தான் எடுத்தோம். பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, அந்த மாதிரி காரைக்கால், அந்த மாதிரி இடங்கள்ல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கே எல்லாமே வந்து எங்கள் தமயந்தி மேம் வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் கார்டியன். அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு ஃபுல் டேக்கிங் கேர். டீச்சர் மாதிரி அவங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். இப்போ இருக்கிற சோஷியல் சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும். அது ஃபியூ பீப்புள் போய் ரீச் பண்ணால் கூட எங்களோட இந்த எஃபோர்ட்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சோஷியல் காஸ் உள்ள ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ், சார், தமயந்தி மேம், ஆல் த டெக்னீஷியன்ஸ். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் விஷ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஃபார் ஆல் கம்யூனிகேஷன். முதல்ல தலைவி ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவீங்க. தேங்க்ஸ் தலை. ப்ரெஸ் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். தம்பிங்க ப்ரெஸ்ஸில் இருந்தவங்களுக்கு தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நினைவா இருக்கு அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்கு. நம்ம இந்தியா கதை என்னை எப்படி அடிச்சு இந்த படத்தில் கூட நடிக்க வச்சாங்க, அதே போல அடிச்சு இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அவர் மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார். மாச சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூட்டு வந்து இங்கே விட்டு. பட் ஒரு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் இல்லை ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. இவங்க ஆங்கர் கூட வருவீங்களா சார்? பாடகர் நிவாஸ் அவர்களே அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். என்னோட பைசா பெருசா இருக்கு. ஆக்சுவலா நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்துல நம்ம நடிக்கிற மாட்டேற மாதிரி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளவு செமையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டா வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்ப நான் சொல்ல போற நபருக்கு நன்றி சொல்ல போற நபருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்திருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்திருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்ப வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தா அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல பெண் தோழிகள் நான் சொல்றது நட்பா இருக்காங்களா அவங்க சொல்றேன், நீங்க வேற எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தா அந்த உலகம் வேற, அவங்களுக்கு இது புரியும். அதே போல ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தா அந்த உலகம் வேற. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாவும் இருக்கும். அது அதோட சந்தோஷமும் வேற. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்க பார்த்தேன். நாங்க பூஜை போடும்போது அவர் அங்க இருந்தாரு. அப்போ பாண்டிச்சேரியில ஷூட்டு முதல் நாள். அந்த நாங்க பூஜையிலேயே வந்து கடலுக்கு தான் பூத்துவணும். சாமி போட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூத்துவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் டேக் சார் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தியா இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்திரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கே இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்னைக்கு அவர் கூட இருந்துகிட்டே இருக்காரு மித்திரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தியா இதுக்குள்ள நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சினிமாவில். அதுதான் காயல வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயல்ல. ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எங்க எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்துல வந்து. அதை நான் போன்ல தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி நான் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டா இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசினாலும் கூட அனுமோல் பேசினாலும் கூட நான் ஜெய் சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜெய் சாருக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்ல பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கிருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும் பொழுது அது பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள்ல வர ஒரு சிக்கல் தான் அது ஆஸ் யூசுவல். இப்போ நான் அப்பதான் ஒரு ஹீரோவா 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கத்துக்கிட்டு இருந்ததுனால என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்ல என்ன லிங்கேஷ் பண்ணலாம் போது, சார் த்ரோ ஆன் பண்ணுங்க, பாத்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெட்ல போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளவுதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம், இப்பதான் பேசுறோம். ஸோ இந்த ஒரு புது படம் பண்றதுக்கு இல்ல பல பிரச்சனைகளை நான் தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யாரு படிச்சாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை. அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயஸ் சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொய்டிக்கா இருந்துச்சு. ஒரு தமிழ்ல படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படிச்சா அப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அது மேபி ஜெயசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையா இருந்திருக்கும். ஸோ காயல் பத்தி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமா பேசணும்னு நினைச்சிட்டே வந்தேன்.
காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்ப என் ஃபேமிலி என்னை விட்டு போயிட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நான் நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலா. இவங்க ஆக்சுவலா எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் ஓகே நம்மளுக்கு பயங்கரமா ஹீரோவா போறாங்க போல நினைச்சோம். பாட்டுல இப்ப நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போனா சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோவானா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, ஸ்வாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை நாங்க நடிச்சோம். ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம இந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருமே அப்ப தெரியாது, கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா அவர் இப்படி நிக்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பாருன்னு அனுமோல் மேடம் சொன்னாங்கல்ல. ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது, அவன் காலில் ராடு வச்சிருக்க ஒருத்தர் நிக்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவான். தம்பி விட்றா பாத்துல அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்க லென்ஸ் கொடுத்தா போதும், செமையா ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணா அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செமக்கும் வந்து டே ஏன்டா இப்படி பண்ற, அப்படி கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான். ஏன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு, அதானே அப்படிதான் சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்து காலேஜ் ரோட்னு ஒரு படம், முதல் படம், அதுலதான் 2 பேரும் ஒர்க் பண்ணாரு. கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ப்ரொடியூசர் என்ன தான் கொடுத்தாரு. பாத்தீங்களா அந்த படத்துல சுவாகதா பாட்டு போட்டிருக்கேன், பட் எனக்கு அது தெரியாம இருக்கேன். அவன்கிட்ட நான் சொன்னதே இவ்வளவு தானே காசு இருக்கு கார்த்தி, என்ன பண்ணலாம் பாத்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தா போதும் கார்த்திக்கு. அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்கிற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாம, அதோடைய அந்த உரையாடல் குறையாம ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளவு பொய்டிக்கா இருந்துச்சோ அதே போல எடுத்த விதம் பொய்டிக்கா இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமா கை கட்டுங்க ப்ளீஸ் கண்டிப்பா. ஏன்னா நீங்க படத்துக்கு முன்னாடியே கட்டிங்க, கண்டிப்பா 100% படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமா தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலா இருக்குன்னா அப்ப நாவல் நம்ம யாருக்கெல்லாம் 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமா ஆகும்னா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் என்ன நைஸா சொல்லுவோம், சார் எப்படி அது சார் பார்த்தல விடுங்கத்துல அப்படின்னு. ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகா அந்த ஜூஸ் குறையாம, அந்த பொய்டிக் குறையாம, அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாம அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே, அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமிழ்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அனுமோல் நடிச்சாங்க தம்பி, பிடிச்சிட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமா எனக்கு ஒரு சீனி அவங்க கிட்ட கொடுக்காதுங்க, இதே மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளா அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதாவோட 10 அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள். அதுக்கப்புறம் நானும் அப்புறம் ஐசக் சாரை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம், ஆனா ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலா அவர் வேற எங்கேயுமே வரக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலா ஸ்பாட்ல அவ்வளவு ஜாலியா என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய 1 மணி நேரம் நைட் ஷூட்டுன்னா 2 பேரும் ரொம்ப சம ஜாலியா 2 பேரும் உட்காந்து 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த சீனை தாண்டி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்துல கிடைச்சாரு. இறுதியாக இயக்குனர் பத்தி, ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுறேன்னா தெரியல, பட் பேசிட்டேன் நான். என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். என்னோட அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கரா இருந்தேன், பெண் ரசிகைகள் அதிகம். அந்த உலகத்தை விட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு என்னோட வாழ்க்கையில நிறைய என்னோட அம்மா வந்துட்டு ஒரு ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு டைப் அவங்க நான் ஹேண்டில் பண்ணணும். முடியுமா இல்லையான்னு தெரியல. அது ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப், மனசுக்குள்ளேயே ஒண்ணு வச்சுப்பாங்க, ஆனா நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப், அவங்க எப்படின்னா டக்குன்னு பேசிடுவாங்க, நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும். இப்போ என்னோட அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க 2 பேர், அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப். அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த அன்பை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்களா, அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டான ஒரு டைப். அவங்கள ஹேண்டில் பண்றது கஷ்டம்.
இப்படி அப்புறம் என்னோட மனைவி, என் மனைவி பத்தி முதல்ல இப்பதான் நான் பேசுறேன். என் மனைவி, என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலா எதையுமே சொல்ல மாட்டாங்க, நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்களை வந்து இவங்க மேல அன்பு வைக்கிறது, இவங்க கூட சண்டை போடுறது, இவங்க கூட பேசுறது, இவங்க புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அந்த வரிசையில எனக்கு தமயந்தி அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. என்னுடைய நான் சொன்ன எங்க அம்மாவோட தங்கச்சி, முதல் தங்கச்சி, அவங்க பேர் தமயந்தி. நான் அப்படிதான் பார்த்துட்டேன் டக்குன்னு. அந்த பேரை கேட்டவொடனே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்த பேர் என் அம்மா கிட்ட சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க, நான் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த நேமும் அவங்க என்ன வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட, தம்பி இது பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது. கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னா நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படிதான் நடந்திருக்கு லைஃப்ல. ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு கதையை சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க தம்பி, கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேர் தான் நான் ஈவினிங்கே யாருக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியூ ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த படம் முடிவு வரைக்கும் நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல கேட்கற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன். நான் படம் ஏற்கனவே ஒரு 20-25 நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும், அதுல வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தி அக்கா லைஃப்ல நடந்த கதை தான். அப்ப நான் கதையை படிச்ச உடனே இந்த படத்துல நான் வேற நடிக்கிறேன்ல, ஹீரோவை நடிக்கிறேன். அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தி அக்கா கண்டிப்பா இருக்காங்க. ஒரு சுவாகா கேரக்டர்லயோ இல்ல காயத்ரி கேரக்டர்ல தமயந்தி அக்கா கண்டிப்பா இருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது. அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அதை முடிச்ச உடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்றாங்க, இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15 நாளா போகுது. நம்ம பாண்டிச்சேரியில ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். கேட்கலாமா வேணாவா. அப்ப நான் ஒரு சிலரை கேட்பேன், இது உண்மையுமே உங்க லைஃப்ல நடந்துச்சு, நான் வெளித்தன்மை பார்த்துலாம். எனக்கு அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளா. இப்போ இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழ்ல அப்ப சரி நீங்க தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்க லைஃப்ல நடந்துச்சு, என் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா, அவன் வரும், அவன் 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னோட இப்ப என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, ஒருத்தன் இவ்வளவு பயங்கரமா லைஃப்குள்ள இருந்திருக்கான் தமயந்தி அக்கா லைஃப்ல, இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவா நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப என் கதாபாத்திரம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க, அவரு அந்த தமிழ் யார் தாங்க போது 2வது நாள் ஒரு 25-30 நாள் வராது ஆனந்த் சார் எழுந்துருக்கு சார் எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ சோ மச். எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர், ஆக்சுவலா நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே என்ன மேல ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடா இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ஒரு ரொம்ப அழகான ஆணா நான் இருக்கேன் அந்த படத்துல. அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும் போது ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும். இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்புல ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிறதுக்கான கேட்டது என்ன, ஆண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா, அதான் தம்பி அப்படின்னாங்க. சோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமயந்தி அக்கா சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகா இருக்கிற விஷயம் ஒண்ணு வருது இல்ல, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவே நாம எல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். முதல்ல நான் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையா சொல்லணும்னா, யாரும் ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படிதான் இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் ஆர்ஜே ஆனேன்.
10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மனிதர்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்கு, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்கு. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியா வந்து பிறந்து வளர்றதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்க ஊர்ல நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆளு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ள வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்க பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள்ல ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரத்தனியாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு. அது ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனா பெண்கள் ஒரு குடும்ப அமைப்புல நிறைய சாதி அதிகாரத்தை கையில உள்ளவங்களா தான் இருக்காங்க. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கல்வி வந்து எங்க ஊரை மீட்டெடுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கல்வி மீட்டெடுக்கல. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்க ஊருடைய நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகள்ல போனா, நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு சொல்லிட்டு அது கலைச்சு போடும் பொழுது, சீட்டு கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும். நமக்கு வேற வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு, ஆண்கள் பார்வையில பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா? ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதுல போலித்தனம் இல்லை. இதுல வந்து உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொன்னோம்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது. அப்புறம் இந்த குரூப் ஃபுல்லாவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்பவுமே என் மனசுல வந்து சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலை திறமையை நிறைய பார்த்திருக்கேன், நிறைய கற்றிருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து டிராவல் பண்ணாரு. மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்க ஆனந்த், பிரகதீஷ், சுத்தி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னன்னா ஆண்பால் பெண்பால்னு விகடன்ல நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிர்ஷ்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதுல உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணுக்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃபரன்ஸ்ல கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்க எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கிருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையில் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம் நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். நீங்க இந்த ஃப்ரேம்ஸை பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தி அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்க கேட்டீங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டுலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமா எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசுல முதல்ல விகடன்ல கதை எழுதினதுலேருந்து என்னோட ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பல. இதெல்லாம் இந்த இழப்புகள் எல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் பிரஸ்ல இருந்திருக்கேன். நான் பிரஸ் ரொம்ப நம்புறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோட எழுத்துக்கள் வேணா பரிச்சயமா இருக்கும். அவர் ஒரு போன்ல ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்றாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன்.
எனக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்துல இந்த படத்தை முடிக்கணும், 28 நாள்ல முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட், 2 நாள் தனியா ஹெலிகேம் ஷூட், நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர் 3 பேரும் தனியா கேமரால போய் நாங்க எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசுல இருந்தது தவிர வேற எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணே தெரியல. ஆனா இந்த படத்தை இப்ப நாங்க உங்க கையில கொடுக்குறோம். நீங்க என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சு இந்த படத்தை எடுத்துட்டு பலமா போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நான் நம்புறேன். நீங்க தான் இது கூட துணை நிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனெடுத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகள்ல கலை ரீதியாக நாம நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில அரசியலை நாம பேசினாதான் சமூகத்துல அது பிரதிபலிக்கணும்னா ரொம்ப இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமாலாம் தெரியாது, ஆனா பிரதிபலிக்கும். கண்டிப்பா அடுத்த திருநெல்வேலில இருந்தோ தெற்கு பகுதிகளில் இருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமைந்திகள் ரொம்ப சந்தோஷமா ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.